இன்றைக்கி நாம் பார்க்குறது சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஆர்த்தன்டிக்கான அந்த ஸ்வீட்டு. அதுலேயும் பெரும்பாலும் நெய்வேத்தியத்துக்கு ரொம்ப உன்னதமானது, நம்ம குலதெய்வங்களுக்கு ரொம்ப உன்னதமானது. அந்த பிரசாதமாக நெய்வேத்தியம் பண்ணி அதை நம்ம பிரசாதமாக சாப்பிடும் பொழுது ரொம்ப, ஏன்னா இந்த பச்சரிசி ஸ்டீம் பண்ணாத அரிசியில் நம்ம வெல்லம் போட்டு அதை செய்யும்போது அது நம்மளோட பாரம்பரியத்தில் வந்ததானது. இதில் பல மெத்தட் இருக்குது. நல்லா ருசியாகவும் எங்களோட குடும்பங்களில் செய்யக்கூடிய அந்த மெத்தடும் நான் உங்களுக்கு ஈஸியாக குக்கர்லேயே செய்து காமிக்கிறேன். எப்பெல்லாம் உங்களுக்கு சக்கரை பொங்கல் குழந்தைகளுக்கு வேணுமோ, சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கோ இந்த மெத்தடில் நீங்கள் செய்து சாப்பிடுங்க. அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அம்மாவனுடைய அந்த கைப்பக்குவத்தில் வந்தது. அதே நான் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் நம்ம நெய்வேத்தியமாக படைக்கலாம். பஞ்சமி திதி நாட்களில் ராகு சம்மந்தப்பட்டவங்க வீட்டில் ராகு காலத்தில் நீங்கள் நெய்வேத்தியமாக செஞ்சு வரும்போது ராகுவினால் பிரச்சனைகள் விலகும். 100 பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். 1/4 பங்கு பாசிப்பருப்பு. நம்ம நெய்வேத்தியத்துக்கு அப்படின்னா வறுக்க தேவையில்லை. சும்மா வீட்டில் நம்ம சாப்பிட்றதுன்னா பருப்பை வறுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெய்வேத்தியத்துக்கு பண்ணுறோம். நல்லா கழுவி களைஞ்சிட்டு 1 டம்ளர், அதே அந்த அரிசி எடுத்ததில் 1 டம்ளர் பாலும் 2 டம்ளர் தண்ணி போட்டுக்கிறோம். ஒரு 4-5 சொட்டு நெய் விடும்போது அது பொங்கி வராது. அரை மணி நேரம் கழித்து நம்ம சின்ன குக்கராக இருந்தால் சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெல்லம் 1/4 பங்கு, அரிசி 1 பங்கு, பருப்பு 1/4 பங்கு. இது ரொம்ப மிதமான ஸ்வீட்டாக இருக்கும். 1 கிராம்பு, ஒரு மிளகு அளவு பச்சை கற்பூரம் போட்டு நசுக்கி நம்ம வச்சுக்கிறோம். ஏலக்காய் பொடி. இப்போ அதாவது 2 விசில் விட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வரன்னு தான் இருக்கும். 1 பங்கு பாலும் 2 பங்கு தண்ணி ஊற்றினோமா. இப்போ 1 பங்கு பால் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா மேலெல்லாம் பொறன்னு வந்துடும். 2 பங்கு பால் 2 பங்கு தண்ணி ரொம்ப சரியாக இருக்கும். இது போல் தொய்வா. இப்போ நீங்கள் வெல்லம் கல் மண் இல்லைன்னா அப்படியே போடுங்க. இது ரொம்ப நேரம் வரையிலும் கெடாது. இல்லை கல் மண் இருந்ததுன்னா நீங்கள் சிரப்பாக ரெடி பண்ணி வடிகட்டி ஊற்றிக்கிங்க. நான் முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து போட்டேன். நல்லா கலக்கி கொடுத்துட்றோம். அதனுடைய பதம் ஓரளவுக்கு தொய்வாக இருக்கும். நான் ஒரு 1 டீஸ்பூன் நெய் போடுறேன். பால் போட்டு செய்கிறதால நம்மளுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்து நாம் நெய்வேத்திய கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ராகு நட்சத்திரக்காரங்க, ராகு கர்மாக்காரங்க, சந்திரனோட ராகு இருக்கவங்க, இவங்கெல்லாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை 10 to 12 வீட்டில் காலையில் பூஜை பண்ணிட்டாலும் திரும்ப அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா. 10 to 12க்குள்ளே நாம் இந்த பொங்கலை மட்டும் நீங்கள் செய்து வச்சும் படைச்சி வரலாம். பழைய அரிசியாக இருந்தால் இன்னொரு மடங்கு தண்ணி கூடுதலாக பிடிக்கும். ஒரு முறை செய்திங்கன்னாவே தெரியும். தண்ணி 2 டம்ளர் வைக்கலாமா 3 டம்ளர் வைக்கலாமான்னு.